இந்தியாவிலேயே விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, வேற எங்கேயும் இல்லை. 2021 தேர்தலில் நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள் சொன்ன முக்கியமான வார்த்தை தான் இது. 2021 முக்கியமான தேர்தல் பிரச்சாரமாகவும் இருந்தது இந்த வார்த்தைகள் தான். காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் அவ்வளோ மது பிரச்சனைகள் இருக்குது. மதுனால நிறைய பொண்ணுங்களோட தாலி பறி போகுது, விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க, மது ஆலைகளை மூடணும்னு சொன்ன கனிமொழி அக்கா இப்போ 2026 அவங்களோட தேர்தல் அறிக்கையில கூட போட முடியாத ஒரு சூழல். 2026ல அதை விட அதிகமான கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் காரணம் இந்த மதுவினால வரக்கூடியது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்ப எதுக்கு இந்த விஷயத்த பேசுறோம் அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கக்கூடியது திமுகவுடைய கூட்டணி கட்சி வேட்பாளரா, கூட்டணி கட்சி எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சின்னத்துரை அப்படிங்கிறவருடைய தொகுதியா இருக்கக்கூடிய கந்தரவக்கோட்டை அப்படின்ற இடத்துல கல்லாக்குடி கிராமத்துல இருக்கும். எதுக்கு இந்த கிராமத்துல இருக்குன்னா, நமக்கு பின்னாடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த பகுதி கிட்டத்தட்ட 20 கிராமங்களை 20 கிலோமீட்டர் சுற்றல இருக்கக்கூடிய கிராமங்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கால்ஸ் மதுபான ஆலை, அதுக்கு முன்னாடி தான் நம்ம இருக்கிறோம். என்ன அந்த கால்ஸ் மதுபான ஆலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து மதுபானங்களை தயாரித்து பல்வேறு மாவட்டங்களுக்கு, மாநிலங்களுக்கு, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு இங்கிருந்து மது உற்பத்தி செஞ்சு இதை வெளியூர்களுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய இடமா இருக்கு. இந்த ஆலையினால பல்வேறு மக்களுக்கு, குறிப்பா இந்த விவசாய மக்களுக்கு, இப்ப பார்த்தோம்னா தெரியும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியில விவசாய நிலம் தான், தண்ணி இருக்குது. ஆனா தண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த தண்ணியோட கலரே ஒரு விதமான பழுப்பு நிறத்துல தான் இருக்குது. காரணம் என்னன்னா இந்த மதுபான ஆலை. இந்த மதுபான ஆலை ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணியை கீழே இருந்து உறிஞ்சி இந்த மக்களுக்கு நிலத்தடி நீர் மட்டம் கிடைக்காத வகையில செய்யுது. இதனால இந்த விவசாயம் முற்றிலும் பாதிப்படைஞ்சு கிட்டத்தட்ட 1000 அடிக்கு மேல போர் போடக்கூடிய நிலைமை இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த குடிதண்ணியில குறிப்பா நிலத்தடி நீர்ல இந்த கழிவுகள் கலக்கறனால இந்த மக்களுக்கு குடிநீர் பல பிரச்சனைகள் ஏற்படுது. முக்கியமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சிறுநீர கற்கள்ல பெரிய பிரச்சனை ஏற்பட்டு பல பேரோட உயிர்கள் போயிருக்கு அப்படின்ற கூட தகவலா இருக்குது. இந்த ஆலை முக்கியமா தனியார் ஆலையா இருந்தாலும் அரசியல் கட்சிகளுடைய, ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்தினுடைய அனுமதியோட தான் இங்க நடக்குது அப்படிங்கிறது இந்த மக்களோட குற்றச்சாட்டா இருக்கு. குறிப்பா சொல்ல போனா கனிமொழிக்கு நெருங்கிய நண்பரை தான் இந்த ஆலையை நடத்துறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் இருக்குது. இதை பத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்க, அதை பத்தி நம்ம கேட்போம். வணக்கம், உங்க பேரு? வணக்கம், என்னுடைய பேர் ஐயா அருள். நான் சமூக ஆர்வலராக இருக்கேன். உங்க பகுதி எந்த பகுதியை சேர்ந்தவங்க நீங்க? உங்க தொகுதி எந்த தொகுதினா? எங்களுடைய ஊர் கல்லாக்குட்டை தான், கல்லாக்குட்டை சத்திரப்பட்டி வில்லேஜ். இதில் நாங்கள் கந்தரவக்குடி தனி தொகுதியில் இருக்கோம். இந்த பகுதியில் முக்கியமாக இந்த கால் சென்டர் ஃபேக்டரியை பற்றி மக்கள் நினைக்கக்கூடிய கருத்து என்ன? உங்களுக்கு என்ன பாதிப்புகள் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. இது கிட்டத்தட்ட சொல்லணும்னா பெரிய விஷயமா இருக்கும். 2012 நினைக்கிறேன், எனக்கு கரெக்டான டைம் தெரியல. 2012ஆம் ஆண்டு இந்த கால்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் இந்த கால்ஸ் கம்பெனியால் இண்டிவிஜுவல் பிரச்சனையும் அவங்களுக்கு அவங்கனால பண்ணியிருக்காங்க. 2வது விஷயம் இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் ரொம்ப இதாயிருச்சு. ஏன்னா இங்கே முப்போகம் அது ஆற்றுக்கரையின் ஓரமாக இருக்கக்கூடிய பகுதி தான் இது. அதனால முப்போகம் விளையக்கூடிய இடமா இருந்தது இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தரிசு நிலமா மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா 500 அடிக்கு மேலே போட்டாலும் ஒரு சில இடத்துல தண்ணியே வர்றதில்லை, விளைச்சல் சுத்தமா இல்லை. இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்க வெள்ளாள விடுதி பலப்பண்ணை, பண்ணை, அரசு பண்ணை 500 ஏக்கருக்கு மேல இருந்தது. இப்ப அழிவின் விளிம்புல இருக்குது. அதுக்கு அருகாமையிலேயே இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சோலார் சிஸ்டம் போட்டிருக்காங்க. சோலார் சிஸ்டத்தோட இது போட்டிருக்காங்க. இந்த கால்ஸ் ஃபேக்டரி பக்கத்திலேயே தீப்பிடிக்கக்கூடிய பொருள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இவ்வளவு பெரிய இந்த மின் நிலையத்த எப்படி பசுமை தீர்ப்பாயம் அப்ரூவல் பண்ணாங்க? இதுக்கு பின்னாடி அரசியல் நகர்வுகள் எதுவும் இருக்குதா? அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியல. ஏன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகள் மட்டும்தான் எங்களுக்கு. அரசுக்கு இந்த மக்கள் மேல ஒரு அக்கறை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த கால்ஸ் ஃபேக்டரியில முக்கியமா என்ன தயாரிக்கிறாங்க? இதுக்கான யார் அப்ரூவல் கொடுத்தது? இதை நடத்துறது யாருன்னு? இது நடத்துறது பட்டாவுல பார்க்கும்போது வாசுதேவன் அப்படிங்கிற ஒருத்தரோட நேம்ல இருக்கு. இது அரசியல் பின்புலமும் இருக்கிறவங்களா நிறைய பேரை சொல்றாங்க. அதோட விஷயங்கள் நமக்கு தெரியல. இதுல லிக்யூட் தயாரிக்கிறாங்க. அதாவது பிராண்டி, பிராண்டி ஐட்டம்ஸ் அது நிறைய தயாரிக்கிறாங்க. இதனால எப்படின்னா, இதுல கூட இருக்கும் 18, 48ங்கிற ஒரு இது இருக்கும். 18 வயசுல குடிச்சா 48 வயசுல மரணங்கிறதோட சிம்பிளா அவங்க அதை வச்சிருக்காங்க. நிறைய இது மாதிரி பிளாக் பியர், இந்த மாதிரி நிறைய விதமான போதை மதுபானங்களை இவங்க உற்பத்தி பண்றாங்க. இதனால மக்களுக்கு பாதிப்புங்கிறத விட எங்களுடைய பகுதி மக்கள் இதை குடிக்கிறதுனால மட்டும் பாதிப்பு இல்ல, இவங்க இந்த ஆலை இங்க இருக்கிறதுனாலயே பாதிப்பு.
தண்ணி வந்து பக்கத்துல இருக்க குளத்தோட இதெல்லாம் பக்கத்துல கண்ணடி குளம்னு ஒரு குளம் இருக்கு. கல்லு குளம்னு ஒரு குளம் இருக்கு. இந்த குளத்துலலாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஃபுல்லா ஒயிட் கலர்ல இருக்கும் தண்ணி. தண்ணி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, சுத்தமா அது வந்து கசடு சேர்ந்தது மாரி இருக்கு. இதோட இதோட ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் என்ன மாரி வச்சிருக்காங்க, எப்படி யூஸ் பண்றாங்கன்னே தெரியல. மழை காலத்துல அப்படியே இருந்தாலும் ஓப்பன் சர்ஃபேஸ்ல இருக்கிறதுனால, மழை காலத்துல இந்த கழிவுகள் அந்த குளத்து பகுதியில வந்து கலக்கிறதா நெனைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுங்கிறது தெரியல. ஏன்னா, இவங்க ட்ரைனேஜ் சிஸ்டத்த இவங்க வந்து எந்த மாரி பராமரிக்கணுங்கிறது தெரியாம நம்ம இருக்கிற சூழ்நிலையா இருக்குது. இதனால பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா, நெறைய மக்களுக்கு தோல் வியாதிகள் இந்த மாரி எல்லாம் இருக்கு. நெறைய டைம் வந்து மழை பெய்யும்போது ஸ்மெல் வந்து அதிகமா இருக்கு. இங்க இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அதிகமான நுகர்வு தன்மையே இல்லாத ஒரு சூழ்நிலையா வரும். நீங்க மழைக்காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த லிக்யூர் ஸ்மெல் வந்து அதிகமா வருது. இப்ப இது சார்ந்து விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை இந்த ஃபேக்டரினால இருக்குது? அத பத்தி சொல்லுங்க. விவசாயிகளுக்கு விவசாயம் பண்ணணும்னாலே முதல்ல நமக்கு தண்ணி தேவை. அதனால தான் அரசாங்கம் காவிரி குண்டாறு இணைப்புன்னு கூட சொன்னாங்க. அதுவே கேள்விக்குறியா இருக்கு. அது இருந்தபொழுது ஆழ்துளை கிணறுகள வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது, அந்த ஆழ்துளை கிணறுகள் வந்து தண்ணியோட லெவல் ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 அடி, 120 அடி இருந்தது. இப்போதைக்கு 500 அடி போட்டாலும் அந்த இது இல்ல. முப்போகம் விளைஞ்சிட்டு இருக்க இடத்துல ஒரு போகம் கூட பண்ண முடியல. இது வந்து விவசாயத்திற்கு தகுதியற்ற இடமாக இந்த இடம் இப்ப மாறிருச்சு. இப்ப இதுக்கு மக்களோட கோரிக்கை என்னவா இருக்கு? ஏன்னா இந்த ஃபேக்டரி நம்ம கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பகுதி மக்கள் என்ன நெனைக்கிறாங்க? இந்த ஃபேக்டரி அகற்றணும்னு நெனைக்கிறாங்களா? இல்ல இது பசுமை தீர்ப்பாயம் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். டிஸ்போசல் ப்ராப்பரா பண்ணணும்னு நெனைக்கிறாங்களா? மக்கள் எப்போதுமே போராட்டத்தில ஈடுபட்ட பொழுது போராட்ட குழு ஆல்ரெடி போராட்டத்தில ஈடுபட்ட பொழுது இது வேணான்னு சொல்லி தான் நம்ம வந்து பண்ணாங்க எல்லாருமே. வேணும்னு சொல்லி யாருமே பண்ணல. அதில என்ன பண்ணுவாங்க இண்டிவிஜுவலா வந்து அவங்க மேல கேஸ் போட்டு அந்த இதுக்காக அவங்க விரைய செலவுகள் ரொம்ப பண்ணோம்னா மக்கள் ஓஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா அரசு வந்து அ அரசாங்க ரீதியில இருக்கவங்க அதாவது ஒரு அரசியல் ரீதியானவங்க இருக்கும் பொழுது அதை எதிர்த்து பண்ணக்கூடிய இதுல இல்ல. அத அத முன்னிட்டு தான் தோழர் சின்னத்துரை கூட வந்து முதல் முறையா வந்து அரசியலுக்கு வரும்பொழுது இத சொல்லி தான் அவர் வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு கூட இங்க ஒரு சில விஷயங்கள் பெனிஃபிட்டா பண்ணி குடுத்ததுனால, தோழர் சின்னத்துரை கூட கால்ஸ் கம்பெனியோட ஐக்கியமாயிட்டாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அவருக்கு கார் வாங்கி குடுத்ததே இந்த கால்ஸ் கம்பெனிங்கிறத தான் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஆனா அது ஒரு பரவலான பேச்சா இருக்குது. இப்ப இந்த பகுதி மக்கள் நெறைய பாதிப்படைஞ்சிருக்காங்க. இந்த பகுதி மக்களுக்கு வேற அமைப்புகளோ, இல்ல அரசியல் ரீதியான கட்சிகளோ எந்த எந்த அளவுக்கு ஆதரவு குடுக்குறாங்க? எவ்வளவு பாதிப்புகள் வந்தாலும் மக்கள பொறுத்தவரைக்கும் தன்னைத்தானே தான் காத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. அரசாங்கமோ, இல்ல அமைப்புகளோ பெரிய அளவிலான ஒரு போராட்டங்களோ எதுவுமே நடத்தல. ஏன்னா, அடுத்தவன் வீடு எரியுதுன்னா, அவன் வந்து வேடிக்கை தான் பார்க்க செய்றாங்களே ஒழிய, அரசும் அதே மாரியான ஒரு சூழ்நிலையா தான் இருக்குது. இதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை கூட அரசாங்கம் எடுக்கல. இப்ப அரசாங்கம் எடுத்ததா இருந்தா, அதுக்கு பக்கத்திலேயே எஸ்எஸ் ஸ்டேஷன் அமைக்கிறாங்க. இங்கருந்து துவாக்குடிக்கு அ மின்சாரத்த பகிர்மானம் கொண்டு போறாங்க. இங்கருந்து நாகுடிக்கு கொண்டுட்டு போறாங்க. லிக்யூர் பக்கத்துல இருக்கும் பொழுது தீப்பற்றக்கூடிய இடம் பக்கத்துல இருக்கும்போது, அதுக்கான உற்பத்தி மின் உற்பத்தி எப்படி இங்க பக்கத்துல கொண்டு வந்தாங்க? இது இது வெடிச்சுச்சுன்னா எவ்வளவு இந்த மக்களுக்கு எவ்வளவு பாதிப்படையும்? இந்த பாதிப்ப கொஞ்சம் கூட இந்த அரசாங்கம் அத எடுத்துக்கவும் இல்ல. அப்படி கவனத்துல எடுத்திருந்தாங்கன்னா, கட்டாயமா இந்த மின்சார நிலையமும் வந்திருக்காது. இந்த சாராய ஆலையும் வந்திருக்காது. இந்த சாராய ஆலையினால அவங்களுக்கு வருமானம் தான் வருதே ஒழிய, மக்களுக்கு பாதிப்புங்கிறத இந்த அரசாங்கம் கொஞ்சம் கூட கவலையில எடுத்துக்கல. அவர்கள் வந்து இந்த பிரச்சனையை மையமா வச்சு 2021ல வந்து பல போராட்டம் நடத்திருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்குது? இப்ப எம்எல்ஏ வந்ததுக்கு அப்புறம் அவர்ட்ட தான் முறையிட்டீங்களா? அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? இந்த முக்கியமா இந்த பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனை நெறைய இருக்குது. மக்கள் பிரச்சனைக்காக போராடி எம்எல்ஏ ஆனவரு, இப்ப மக்கள் பிரச்சனை இவ்வளவு சந்திக்கும்போது, அதற்கு குரல் குடுக்குறாரா? அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? தோழர் சின்னத்துரைய சொல்லணும்னா, ஆரம்ப காலகட்டத்தில இங்க சாராய ஆலை அமையும் பொழுது போராட்டக் குழு பண்ணது என்னமோ உண்மதான். ஆனா அதன் பிறகு திரும்ப கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்தாங்க. வந்து போராட்ட குழுவ அவங்க வந்து என்ன மாரியான ட்ரீட் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த கம்யூனிஸ்ட் இருந்த போராட்ட குழு அத்தனை பேரும் அப்படியே ரிவர்ஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கிராம மக்கள் தான் முழுவதுமா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர சொல்லணும்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு தொகுதியில நான் இப்போதைக்கு தான் திரும்ப வேட்புமனு தாக்கல் பண்ணி ஓட்டு கேட்க வரும்போது தான் பார்த்தேன். 2021ல கல்லாக்கோட்டைய குளக்கரைய நான் வந்து சீரமைக்க சொல்லி ஒரு மனு குடுத்தேன். அந்த மனு குடுத்து 5 வருஷம் கழிச்சு நான் இன்னைக்கு தான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சோலார் அமைப்புகளோட கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் வந்து கலெக்டர், தாசில்தார், ஆர்டிஓ, விஏஓ, அ ஆர்ஐ அது மட்டும் இல்லாம பிடிஓ எல்லார்ட்டயுமே நான் மனு குடுத்துருக்கேன். அவங்க மனுவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6/3/2026 அன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான அனுமதியும் இல்லாம கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த அனுமதி இல்லாம கட்டுறத வந்து தோழர் சின்னத்துரைக்கும் அதுல பங்கு இருக்கதா சொல்றாங்க. அத வந்து நம்ம வந்து கேட்கும் பொழுது, நீங்க இந்த கட்டிட அமைப்புகள எப்படி இப்படி நீங்க கட்டுறீங்க? நீங்க இதுல வாங்கல, பெர்மிஷன் வாங்கல பிடிஓட்டயோ,
இல்ல ஊராட்சியிலயோ நீ பர்மிஷன் வாங்கலன்னு கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பேசிக் லெவல் தான், பார்க்கக்கூடியவங்க எல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அந்த சொலெக்ட் எனர்ஜி சிஸ்டம் அந்த லிமிடெட் அந்த கம்பெனியை வந்து அவங்களுடைய கம்பெனிக்கு நான் மெசேஜ் பண்ணியும் அவங்க இதுவரைக்கும் எந்த விதமான தங்கு தடையற்ற வேலையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த எந்த இடம் வந்து விவசாயத்துக்கு தகுதியற்றதா இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் சோலார் அமைப்புகளை இது சொல்றாங்க. இது வந்து 24 மணி நேரம் மாதம் வந்து எல்லா நாட்களும் வேலை இருக்கக்கூடிய பகுதி. இது மட்டும் இல்லாம 24 மணி நேரமும் இங்க தங்குதடையற்ற மின்சாரம் கிடைச்சிக்கிட்டு தான் இருந்தது. இருந்த பிறகும் இங்க வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக பிரைவேட் கம்பெனிங்க வந்து சோலார் அமைச்சு அதை மின்சாரத்தை வந்து விற்பனை செய்வதற்காக இந்த நல்ல இடத்த விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்த அந்த நான் அக்ரிகல்ச்சர் லேண்டா வகை மாற்றம் செய்யாமையே கட்டடத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இதோட அரசியல் பின்புலத்துல நிறைய அரசியல்வாதிகள் இருப்பதனால அதை எதிர்த்து மக்களாகிய நாங்கள் எவ்வளவு போராட்டம் செய்தும் இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்படல. இப்போ கடைசியா இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்போ வரக்கூடிய தேர்தல் வந்து எப்படி போக போகுது? இந்த பிரச்சனைகளை வந்து மக்கள் எப்படி கொண்டு அணுகுறாங்க? வரக்கூடிய எம்எல்ஏ யாரா இருந்தாலும் எப்படி சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு கடைசியா? எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, கல்லாக்குட்டை கிராம மக்கள்ல இண்டிவிஜுவலா அவங்கவங்களோட பர்பஸுக்காக வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க மக்களை. யூனிட்டியா இருந்தவங்களை எல்லாரையுமே உடைச்சு, அவங்கள என்ன பண்றாங்க, தனியா ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆதரவா செயல்பட முடியாது, எதிர்ப்பா செயல்பட முடியாது, ஆதரவா தான் செயல்படணுங்கிற மனநிலையே அவங்க உட்புகுத்தி கொண்டு வந்துட்டாங்க. அதனால என்னன்னா, மக்கள் போராடக்கூடிய நிலையே இல்ல. அதாவது இன்னும் சொல்ல போனா பிராய்லர் கோழி அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நாட்டுக்கோழியா இருந்த நம்மள கன்றிக்கன்னா இருந்தவங்கள பிராய்லர் கோழியா கொண்டு வந்துட்டாங்க. அவங்க தூக்கி போட்டா யார சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பொசிஷனுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அவங்க கார்ப்பரேட் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் நம்ம முடிக்கிற அளவுக்கு இருக்காங்க. தேர்தலை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் செய்யவில்ல. இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கு. ஓட்டப்பாலம்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய சொக்கம்பட்டையில இருந்து கல்லாக்கோட்டை வர்றதுக்குள்ள எத்தனை பஞ்சர்கள் அந்த ரோட்ல இருக்குது. ஆனா நெடுஞ்சாலைத்துறை வந்து இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. நான் சமூக ஆர்வலரா செயல்பட்ட காலத்துல இருந்து இன்று வரை அத்தனை மனுக்களும் நான் வந்து எல்லாரும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா நான் கொடுத்த 3 நாள்ல வந்து பஞ்சர் ஓட்டுவாங்க, 4ஆம் நாள் திரும்ப பேந்துரும். அந்த எந்த விதமான முன்னறிவிப்பு செய்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அவங்க புதிய நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மக்களுக்கு எந்தெந்த விதமான திட்டங்களை கொண்டு வந்து தொந்தரவு செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் இந்த அரசாங்கம் செஞ்சதா நான் கருதுறேன். அதனால இங்க வந்து தேர்தலின் முடிவு வந்து மக்களின் கையில இருக்கு. இருந்தாலும் நல்ல தேர்தலை நம்ம சந்திப்போம் அப்படிங்கிறதுல இந்த கால்ஸ் ஃபேக்டரினால உங்க கிராமத்துக்கு குறிப்பா இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கு? அதை பத்தி சொல்லுங்க. ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா, நீர் சம்பந்தமாவும், உடல் ரீதியாவும் நெறைய பாதிப்புகள் இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து 15 அடியில நாங்க தண்ணி மொண்டு குடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து விவசாயத்துக்கே பார்த்தீங்கன்னா 320 தாண்டிருச்சு. ம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 10 வருஷத்துல தண்ணியே இருக்காதுங்கிற நிலைமை போயிட்டுருக்கு. இப்போலாம் 320க்கும் கீழ போயிடுச்சு நிலத்தடி நீரு. விவசாயம் செல்வ செழிப்பா இருந்தது. இப்ப நீர் வந்து கீழ போனதுனால, கொஞ்சம் அந்த விவசாயம் பண்றது கஷ்டமா இருக்கு. அது இல்லாம 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல யாருக்குமே சிறுநீரக கோளாறு இல்ல. இப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 15 பேர்ட்ட சிறுநீரக கோளாறு வந்து இறந்துருக்காங்க. வேற புற்றுநோய் இது போல வியாதிகள்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பரவிக்கிட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இது நெறையா பரவும். இப்ப இந்த சிறுநீரக கற்கள் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல மற்ற பிரச்சனையா இருக்கும். இதனால இறந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. இத பத்தி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா? இத பத்தி கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் எல்லாம் குடுக்கல. இந்த ஃபேக்டரி வந்தப்பயே எல்லாம் போராட்டங்கள் பண்ணோம். சிலரோட தனிநபர் வந்து சுயநலத்துக்காக இங்க வந்து இந்த இத வந்து பணத்த வாங்கிட்டு வந்து இது கொண்டு வரப்பட்டது. இது அதுக்கப்புறம் வந்து கொண்டு போ முடியல. இந்த ஃபேக்டரி வர இத மையமா வச்சு எத்தன கிராம மக்கள் எங்க போராட்டம் பண்ணீங்க? என்னென்ன போராட்டம் பண்ணீங்க நீங்க? அந்த ஃபேக்டரிக்கு முன்னாடியே சுவர் எழுப்புனப்பவே வந்து போராட்டங்கள் நடந்தது. ஒரு 10 கிராம மக்கள் வந்து கல்லாக்கோட்டை, கண்ணுடிப்பட்டி, மங்களா கோயில், வளச்சேரிப்பட்டி இது போல மக்கள் வந்து போராட்டங்கள் பண்ணாங்க. ஆனா போராட்டங்கள் வந்து போலீஸால விரட்டியடிக்கப்பட்டது. இது தவிர ஏதாச்சும் நீங்க இங்க உள்ள அதிகாரிகள்ட்டயோ, எம்எல்ஏ, அமைச்சர் இந்த மாரி அரசு அதிகாரிகள்ட்ட ஏதாச்சும் முறையிட்டுருக்கீங்களா? மனு குடுத்துருக்கீங்களா? அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இல்ல நடவடிக்கை எடுக்கப்படல. வரப்பலாம் சொல்றோம். ஓரலா தான் சொல்றோம். ரிட்டனா எதுவும் குடுக்கல. பட் வந்து இது வந்து ஏன்னா வந்து அது வந்து ம் கார்ப்பரேட். இப்ப எல்லாருமே கார்ப்பரேட்டுக்கு தான் அதா இருக்காங்க. துணையா இருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா முடியல. ஃபர்ஸ்ட்லயே ஏகப்பட்ட போராட்டங்கள் வர ட்ரை பண்ணப்பவே ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணோம். முடியல. ஸோ ம். அதனால விளைவுகள் நெறைய இருக்கு. ஏன்னா வந்து தஞ்சாவூர் ஊர் வந்து தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா, ஒரு 1500 ஏக்கர் வந்து 3 போகமும் இது விவசாயம் வந்து நெல்லு நடந்துகிட்டு இருக்கு. போய் பார்த்தீங்கன்னா, பசுமையா இருக்கும். அது கண்டிப்பா இன்னும் ஒரு 10 வருஷத்துல அழியக்கூடிய விளிம்பில் இருக்கு. காரணம் எதனாலண்ணா? காரணம் இதுதான். நிலத்தடி நீர் ராட்சச போர் வந்து 1500 அடியில வந்து கிட்டத்தட்ட 3 போர் போட்டுருக்காங்க. அது தண்ணி எவ்வளவு வந்து தெரியல. ஒரு நாளைக்கு வந்து ஒரு போர்லேருந்து 1,00,000 லிட்டர் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. தெரியல அத பத்தி அது.
ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து நிலத்தடி நீர் வந்து குறையும் இருக்காது. இப்போ இந்த மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? வரக்கூடிய காலங்க 10 வருஷம் விவசாயம் இருக்காதுன்னு சொல்றீங்க. இந்த மக்களோட முக்கியமான கோரிக்கை என்ன? இப்ப தேர்தல் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்குது. இப்ப வரக்கூடிய ஆட்கள் எம்எல்ஏ வந்தா என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழ்நாட்டோட வந்து முக்கியம் வந்து விவசாயம். அத காக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நீர் மேலாண்மைய வந்து பலப்படுத்தணும். நீர் மேலாண்மைய வளப்படுத்துதுன்னா, ஒரு நாளைக்கு 1,00,000 லிட்டர் வந்து தண்ணி எடுக்குறாங்கன்னா, அத ஸ்டாப் பண்றதுக்கு ஃபேக்டரிய வந்து இங்கேருந்து அப்புறப்படுத்துறது தான் பெஸ்ட்டு. இப்படி பண்ணாங்கன்னா, இன்னும் வந்து நல்ல செல்வ செழிப்பா இருக்கும் விவசாயம். அதுதான் மெயின். எல்லாத்துக்குமே ஈவன் வந்து டிசீஸ் நோய்களா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது இந்த கால்ஸ் ஃபேக்டரி. அதனால அத தடை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆமாமா. அதுதான் மெயின். இது இது சம்மந்தமா இந்த தொகுதியோட எம்எல்ஏ ஓட நிலைப்பாடு என்னவா இருக்கு? இல்ல அத பத்தி வந்து நாங்க ஓரலா சொல்றோம். ரிட்டனா யாரும் சொன்னதில்ல. ஓரலா சொல்றோம். அவங்க செவி மடிக்கிறது இல்ல. அதனால வந்து சப்போஸ் அத கேட்டாங்கன்னா, நம்ம ரிட்டனா எழுதி குடுக்கலாம். ஸோ, அத வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸே இல்ல. நம்ம ஓரலா வாயால சொல்லையிலே வந்து ரெஸ்பான்ஸ் இல்லாதப்ப, அதனால வந்து அடுத்த கட்டமா நாங்க ரிட்டனா எழுதி குடுக்கல. ஓகேங்களா? இத செஞ்சாங்கன்னா யாருனாலும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தும், இது அரசு அதிகாரிகளோ, இல்ல வந்து இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களோ, சட்டமன்ற உறுப்பினர்களோ யாரும் செவிமடுக்கல அப்படின்ற இவங்களோட கோரிக்கையா இருக்கு. வரக்கூடிய தேர்தல்ல யார் வந்தாலும் இது சரியா முறைப்படுத்த வேண்டும். இந்த ஹால்ஸ் ஃபேக்டரிக்கான தடைய வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படின்றத நம்ம வரக்கூடிய காலங்கள்ல பார்ப்போம். அவங்களுக்காக நம்மளும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நன்றி.